ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், OnePlus 13s இந்த ஃபோன் எப்படி இருக்குது, வாங்கலாமா வேண்டாமா, கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்கன்னா நம்ம சேனலை முடிவு பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மாதிராதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மாதிராதீங்க. சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த ஃபோனோட டிஸ்பிளே விழுந்து போயிடலாங்க. 6.3 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் கொடுக்குறனால ஸ்க்ரோல் பண்ணுறது எல்லாமே மூவ்மெண்ட் ஸ்பீட் எல்லாமே ஃபாஸ்ட்டாகவே இருக்குங்க. டைப் பண்ணுறது எல்லாமே. அதே போல் பிரைட்னஸ் லெவல் வந்து 1600 நெட்ஸ் கொடுக்கறனால இது வந்து நார்மல் பிரைட்னஸ், பீக் பிரைட்னஸ் வந்து நம்மளுக்கு வந்து 4500 கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இந்த பிரைட்னஸ் வச்சு நம்ம அவுட்டோர் யூசேஜ், அதாவது வெளிச்சத்தில் யூஸ் பண்ணும்போது நல்லா பிரைட்டாகவே தெரியும். ஓகேங்களா? அடுத்தது கேமரா பற்றி பார்க்கலாங்க. 50 எம்பிக்கான வைட் ஆங்கிள் சென்சார் கொடுக்குறாங்க. கூடவே நம்மளுக்கு 50 எம்பிக்கான டெலஃபோட்டோ கொடுக்குறாங்க. நம்ம ரெண்டுமே 4K வீடியோவை 60 எபிஸில் ஷூட் பண்ணிக்க முடியுங்க வீடியோவாக. ப்ளஸ் OI சப்போர்ட்டும் இருக்குது, EI சப்போர்ட்டும் இருக்குது. ஓகேங்களா? நம்மளுக்கு இந்த 4K 60 எபிஸில் ஷூட் பண்ணுறதுனால நல்லாவே இமேஜ் குவாலிட்டி நல்லாவே கொடுக்குங்க. அடுத்தது நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் 32 எம்பிக்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. அது வந்து நம்ம வந்து 1080p வீடியோவை நம்ம 30 எபிஸில் ஷூட் பண்ணிக்க முடியுங்க. ஓகேங்களா? அடுத்தது பேட்ரி 6260 mAh பேட்ரி கொடுக்குறாங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ண 80 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? நம்ம வந்து ஆல்ரெடிலாம் நம்மளுக்கு Android 14ல் நம்மளுக்கு 5000 mAh பேட்ரி தான் அதிகமாக கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ Android 15 வந்ததுலேருந்து எல்லாமே 6000 7000 அப்படி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பேட்டரி லைஃபை. ஏன்னா சார்ஜ் வந்து அதிகமாக ஒன் டே நிற்கிறது ரேராக இருக்குது. அதனால் பேட்டரி கெப்பாசிட்டி அதிகப்படுத்திட்டாங்க. அடுத்தது இதில் 12GB RAM வேரியன்ட் இருக்குது. 256GB இன்டெக்ஸ் வச்சுக்கிற மொபைலும் இருக்குதுங்க. UFS 4.0 கொடுக்குறாங்க. LPDDR5X RAM கொடுக்குறாங்க. அதனால் காப்பி பண்ணுறது, பேஸ்ட் பண்ணுறது, இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாமே ஃபாஸ்ட்டாகவே இருக்குங்க. ஓகேங்களா? ஸ்பீடு. அடுத்தது ப்ராசஸும் நல்ல பவர்ஃபுல்லான சிப்செட் கொடுக்குறாங்க. Snapdragon 8 Elite அப்படிங்கிற இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு பவர்ஃபுல்லான ப்ராசஸ். இப்போ வந்து இந்த ப்ராசஸ் தான் பவர்ஃபுல்லாக இருக்குது. அதனால் இந்த ப்ராசஸ் கொடுத்துக்கிறாங்க. அடுத்து IP68க்கான வாட்டர் ரெஸ்டாரண்ட்டுக்கு இருக்கிறாங்க. Android 15 வரப்போகுதுங்க. இந்த ப்ராசஸ் வந்து நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸுங்க, சிப்செட். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இந்த ப்ராசஸ் தான் ரொம்ப பவர்ஃபுல்லாகவே இருக்குது. அதனால் வந்து ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸ்ன்னு சொல்லாங்க. இந்த ஃபோனோட ப்ரைஸும் அதே போல் அரௌண்ட் ஒரு 39,000 வர அதிக வாய்ப்பு இருக்குங்க. 40,000 டச் பண்ணுங்கள் ஆஃபரில். ஓகேங்களா? சும்மா லான்ச் ப்ரைஸ் ஆஃபர் சொல்லுவாங்களா, அப்போ வந்து நம்மளுக்கு இந்த ப்ரைஸ் கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த ஃபோனோட டிஸ்பிளே நல்லாவே இருக்குது. அப்புறம் நம்மளுக்கு கேமராவும் நல்ல கேமரான்னு சொல்லாங்க. அடுத்து பேட்டரி லைஃப் நல்லாவே இருக்குது. அடுத்தது இந்த ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸ், அது நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸுங்க, அது நல்லாவே இருக்குது. இதெல்லாம் ஒரு ஆல்ரவுண்டர் பேக்கேஜாக ஃப்ளாக்ஷிப் லெவலில் இருக்குது. இந்த 40,000 செக்மெண்ட்டில் ஒரு நல்ல ஃபோனை சொல்லாங்க. இல்லை இதோட கம்மி ப்ரைஸ்லேயும் நல்ல ஃபோனில் இருக்குது. உங்களுக்கு இந்த ஃபோன் எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள். என்ன கேட்டால் இது ப்ராசஸ் ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸ். ஓகேங்களா? அந்த ப்ராசஸ்க்காகவே இந்த ஃபோன் வாங்கலாம். இந்த ப்ராசஸ் வச்சு இன்னும் சில பிராண்ட் மொபைலில் நம்மளுக்கு இதோட கம்மி ப்ரைஸ்லேயும் இருக்குது. அதையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அது நல்ல ஃபோன் தாங்க. ஓகேங்களா? இந்த ப்ரைஸுக்கு இது நல்ல ஃபோன் தான் சொல்லாங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்க, நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் நண்பர்களே. பை, டேக் கேர்.